இளைஞர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாற்றி ஒருங்கிணைக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. சேலம் மாவட்டத்தில் மிகச்சிறப்பாக நடைபெற்ற வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு நிகழ்வு குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை இப்போது காணலாம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி. ஜென்சி எனப்படும் பதின்பருவ இளைஞர்களை பாரத தேசத்தின் பக்கம் ஈர்க்கும் வகையில் அவர்களின் எழுச்சியை ஆக்கப்பூர்வ சக்தியாக மடைமாற்றிடும் விதமாக மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என பொருள்படும் விக்சித் பாரத் ஃபார் யுவா என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. இதில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் இளம் பிரதிநிதியான அபிநயா அங்குராஜ் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பயிற்சியளித்தார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, போதைப்பொருள் இல்லாத இந்தியா, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சியளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இதுபோன்ற நிகழ்வுகள் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் அபிநயா அங்குராஜ். கவர்மெண்ட் வந்து நஷா முக்த் பாரத் அபியான்ற ஒரு கேம்பெயினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. யூசிங் தட் கேம்பெயின் தி ஆர் கிரியேட்டிங் அ ட்ரக் ஃப்ரீ யூத். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்த்தோன்னா அரவுண்ட் 29.26 crore பீப்புளுக்கு நஷா முக்த் பாரத் அபியான் பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அரவுண்ட் 11.17 crore யூத்துக்கு வந்து இந்த மெசேஜ் ஏற்கனவே பாஸ் ஆயிருக்கு. யூசிங் யுவா கனெக்ட் ப்ரோக்ராம், ரேலிஸ், கேம்பெயின்ஸ் அண்ட் மெனி மோர். இந்திய கலாச்சாரம், பண்பாடு, அரசியலில் இளைஞர்கள், வளர்ச்சி அடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு அமர்வுகளில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்றனர். இதன் மூலம் இளைஞர்களின் திறமையை வெளிக்கொணரும் விதமாக மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொண்டதாக கூறுகிறார் மாணவி பிரதீக்ஷா. விக்ஷித் பாரத்னா என்ன, அதில் எப்படி ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணலாம், சப்போஸ் ட்ரக் அவேர்னஸ் பற்றின இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். துடிப்பு மிக்க 100 இளைஞர்களை கொடுங்கள், நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர். 2047 உலகின் வல்லரசு இந்தியா என்ற உன்னத குறிக்கோளை அடைந்திடும் வகையில் ஈடு இணையில்லாத இளைஞர் சக்தியை ஊக்கப்படுத்தி உற்சாகமூட்டும் வகையில் நடைபெற்ற மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. 2047 வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து மத்திய அரசு நடத்தி வரும் இந்த தீவிர பிரச்சாரம் இளைஞர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.